ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதः பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவம்பாதீதம் ககனசத்ருசம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. யதி பஞ்சகம் 4வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்வானந்த பாவே பரிதுஷ்டி மந்தகம் சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டி மந்தகம் அகர்நிஷம் பிரம்மணி ஏ ரமந்தகம் கௌபீன வந்த கழுபாக்கிய வந்தகம். ஸ்வானந்த பாவே பரிதுஷ்டி மந்தகம் சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டி மந்தகம் அகர்நிஷம் பிரம்மணி ஏ ரமந்தகம் கௌபீன வந்த கழுபாக்கிய வந்தகம். யதி பஞ்சகம். யதின்னா சந்நியாசி, பஞ்சகம்னா 5. ஒரு சந்நியாசியை பற்றிய 5 ஸ்லோகங்கள். நிறைய இந்த 5 ஸ்லோகங்கள் கொண்ட பிரகரண கிரந்தம் நிறைய இருக்குது. சாதன பஞ்சகம், மாயா பஞ்சகம், மணிஷா பஞ்சகம்லாம் இருக்குது. இது யதி பஞ்சகம். ஒரு துறவி ஒன்றுமே இல்லாமல் கூட முழு மனநிறைவோடு மகிழ்வுடன் எப்படி இருக்கிறார் என்பதை விளக்குவது இந்த 5 ஸ்லோகம். நாம் சந்தோஷத்துக்கு நிறைவுக்கு வெளிப்பொருள் இருந்தால்தான் கிடைக்கும் நாம் நினச்சி. வெளி சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், வெளிப்பொருள்கள் இதெல்லாம் அவசியம் இருந்தால்தான் மன நிறைவோடு இருக்க முடியும், மகிழ்வோடு இருக்க முடியும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்று கூட இல்லாமல் எப்படி நிறைவாக இருக்கிறாரு அப்படிங்கிறத விளக்குவது இந்த ஸ்லோகம். அப்போ அடிப்படை தேவை வேணுமே. உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்க இடம் வேணும். அது கட்டாயம் தேவை தான். அதுக்கும் அவர் பயன்படுத்துகிறார். அவர் ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறார். அது அவசியம் தேவை இருக்குது. அது இருக்கிறத வச்சுக்கிட்டு அவர் எப்படி இருக்கிறார். அப்போ நம்மளுடைய நிறைவுக்கும் மகிழ்வுக்கும் வெளிப்பொருள் இருக்கோ இல்லையோ, அது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இருக்க முடியுங்கிறத காட்டுவதற்கு இந்த சுலோகம். என்ன சன்னியாசி ஏன்னு சொன்னால் ஜனகரை சொல்லேன்னு சொன்னேன். ஜனகரும் ஞானி தான். அவரை உதாரணமாக சொல்லியிருக்கலாம். ஞானத்தினாலதே அவர் நிறைவோடு இருக்காருன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜனகரை சொன்னால் என்னாகும்? ஜனகர் ராஜாவாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அவரும் ஞானி, ஞான நிஷ்டர். அவர் பிரம்ம நிஷ்டர் தான். அவர் சந்தோஷத்துக்கு காரணம் ஞானம் கிடையாது, அவர் ராஜா அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்காக என்ன சொல்கிறாங்க? ஒன்றுமே இல்லாத கௌபீனத்தை மட்டும் அணிந்து கொண்டு மரத்தடியில் இருக்கக்கூடிய அல்லது ஊர் ஊராக சுற்றி திரியக்கூடிய ஒரு சன்னியாசி எப்படி முழு நிறைவோடு இருக்கிறார், அதற்கு என்ன காரணங்கிறத விளக்கி வருகிறது. முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, வேதாந்த வாக்கிய சிந்தனையை அவர் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றார். வேதாந்த வாக்கியம் எப்படி யாரை சொல்லுது? நம்மளை பற்றி சொல்லுது, நம்மளுடைய உண்மை ஸ்வரூபத்தை சொல்லுது. அதனால் சந்தோஷமாக இருக்கார். உலக விவகாரத்திலே சொன்னேன், நம்மளை பற்றி புகழ்ந்து யாராவது சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருக்கா இல்லையா? இகழ்ந்தால் கஷ்டமாயிரும். நம்ம முன்னாடி அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் கடுப்பாயிரும். இல்லை அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கார், நம்மளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலையேன்ட்டு. இது நம்மளை பற்றி புகழ்ந்து சொல்லுது. ஆனால் யாருக்கும் புரியறதில்லை. நீ அழியாதவன், மாறாதவனுங்குது. ஒருத்தர் வர்றாரு, நீங்கள் தான் நிரந்தர முதல்வர்னு சொல்லிவிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. அது மாதிரி நீ நிரந்தரமானவன் சொல்லுது, மாறாதவன் சொல்லுது.
ஆனால் புரியலை. அதனால் அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால அவர் ஆனந்தமாக இருக்கார். சாப்பாடு என்ன, பிக்சை என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுல அவருக்கு ஒரு திருப்தி இருக்குது. பிறகு பரபிரம்ம தியானம், அவர் தியானம் பண்ணுவது எல்லாமே பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதனால் அவர் மனநிறைவோடு இருக்கார். வெளிப்பொருள்கள் வெளி சூழ்நிலையை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. இது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, அங்கே உடுக்க உடை கௌபீனம், எல்லா ஸ்லோகத்துலேயும் கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தக. யார் ஒருவன் மனநிறைவோடு முழு திருப்தியோடு ஆனந்தமாக இருக்கிறானோ அவன்தான் பாக்கியவான்கிறார். இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம், மந்திரியாக இருந்தால் பாக்கியவான், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பாக்கியவான், ஐஏஎஸ்ஸாக இருந்தால் பாக்கியவான், அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாரு, வெறும் கௌபீனத்தோடு இருந்தாலும் கூட முழு நிறைவோடு யார் இருக்கிறானோ அவன் தான் பாக்கியவான்னு சொன்னார். ரெண்டாவது ஸ்லோகத்தில், முதல் ஸ்லோகத்தில் உண்ண உணவு பிக்ஷா பாத்திரம், அங்கே இருக்கிற இடம் சொல்லலை. ஏன்னு சொன்னால் அங்கே பிக்ஷா உணவு சொன்னார், உடை கௌபீனம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருக்கிற இடம் மரத்தடின்ட்டார். பிக்ஷா உணவு சொல்ல பிக்ஷா பாத்திரம் சொன்னார். அவர் பாத்திரம் கூட வச்சுக்கலையா, கையில் தான். திருவோடு கூட பந்தத்தை கொடுக்குன்னு சொல்லி பத்திரகிரியார பட்டினத்தார் சொல்லிட்டார். ஏன்னா திருவோடு ஒரு நாய் பக்கத்தில் படுத்துக்கணும், பெரிய சம்சாரின்ட்டார் அவரை. அதை பாதுகாக்கணுமே, திருவோட பாதுகாக்கணுமே, அந்த சிந்தனை கூட இல்லையா அவருக்கு. அதனால் அவருக்கு பிக்ஷா பாத்திரம் கைகள். பிறகு அவருக்கு சந்தோஷத்துக்கு காரணம் வைராக்கியம் இருக்குது. பர வைராக்கியம் சொன்னார். அதாவது அது அபர வைராக்கியம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, நாம் ஆன்மீக வாழ்க்கையில் போகிறதுக்கு முன்னாடி இன்பம் தரும் பொருள்கள் விலகி இருக்கிறது, அதை காக்கையின் எச்சிலை போல பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அது உதாரணம் சொல்லுவாங்க. இங்கே என்ன சொன்னார்னா, கந்தை துணியை போலேன்னார். கந்த துணி கிடக்கு, அதை எடுக்கவும் மாட்டான், வெறுக்கவும் மாட்டான். உலக விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் ஒன்று இல்லாட்டாலும் ஒன்று. அதை தூக்கி போடுறதும் இல்லை, விரும்பி எடுக்கிறதும் இல்லை. அப்படி அது மட்டும் இல்லை, இந்த உடல்லையும் வைராக்கியம் இருக்குது அவருக்கு, இந்த மனசுலையும் வைராக்கியம் இருக்குது. அது பர வைராக்கியம். பிறகு மூணாவது ஸ்லோகத்தில் அனாத்மா, சரீரம் மித்யா என்ற சிந்தனையோடு இருப்பவர். சரீரம் மித்யா, இந்த சரீரம் நிலையல்லதுங்கிற எண்ணம் எப்பயுமே அவருக்கு இருக்குமா. மனசும் அப்படித்தான், இந்த உடம்பு மட்டும் கிடையாது, மனசு மாறிக்கிட்டே அது இருக்குது. பிறகு ஆத்ம தத்துவ தரிசனம், ஆத்ம தத்துவத்தை உணர்ந்ததனால் ஆனந்தமாக இருக்கிறார். இவருக்கு இடம் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே மரத்தடின்னு சொன்னார். இங்கே உள்ளே நடுவில் வெளியே இல்லைங்கிற ஒரு வார்த்தை, வேற்றுமை அற்றவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இவருக்கு எந்த இடம்னு சொல்ல முடியாது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், எங்கே இருக்கேன்னு கேட்டால் இந்த கால்குள்ளே இருக்கேன்னு சொல்கிறோம். வெளியூர்லேருந்து ஒருத்தர் கேட்டால் திண்டுக்கல்ல இருக்கேன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? இங்கேருந்தே ஒருத்தர் கேட்டால் இப்போ நான் கிளாஸ்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லுவோம். சரி, காலில் எங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டால் நடுவில் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவோம். இவர் எங்கே இருக்கேன்னு கேட்டால் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே அவரிடம் தான். உள்ளே நடுவே வெளியே என்ற இடமே இல்லாதவர். இந்த அகில பிரபஞ்சமும் அவருடையது, அதனால் ஆனந்தமாக இருக்கிறார் அப்படிங்கிற கருத்து 3 ஸ்லோகத்தில் பார்த்து 4வது ஸ்லோகத்துக்கு வந்தோம், ஆரம்பித்தோம். 4வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னு சொன்னால், இவருக்கு திருப்தியாக இருக்க இங்கே 3 காரணம் சொல்கிறார். ஒவ்வொன்றையும் 3 காரணம் சொல்லிட்டு வர்றார். தானே ஆனந்த ஸ்வரூபம் என்ற ஞானத்தினால் இவர் திருப்தியோடு இருக்கிறாராம். பிறகு இவருடைய இந்திரியங்கள் அனைத்தும் அமைதி அடைந்ததனால் ஆனந்தமாக இருக்கிறார். எப்பொழுதும் பிரம்ம தியானத்தில் இருப்பதால் ஆனந்தமாக நிறைவோடு இருக்கிறார். இது பார்த்தோம். இதில் முதல்ல என்ன பார்த்தோம் சொன்னால், இவர் ஆனந்த ஸ்வரூபம். நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்து சித்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரியுங்கிறதே தெரிகிறது இல்லை. நான் இருக்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியுதா தெரியலையா? இந்த மரம் இருக்கிறது, வாட்சி இருக்கிறது, இருக்கிறதுன்னு எதையும் இல்லாமல் இருக்கிறதுன்னு கூட சொல்லுவோம். அந்த இருத்தல்ங்கிறத விடவே முடியாது. அந்த இருத்தல்னு எங்கே வார்த்தை வருதோ அதுக்கு பேர் சத்துன்னு பேர். அது மாறவே மாறாது. மரம் இருந்தது, கட்டை இருந்தது, டேபிள் இருந்தது, சக்கை இருந்தது, பிறகு விறகு இருந்தது, பிறகு சாம்பல் இருந்தது. ஒரே மரம் இப்படிலாம் மாறிக்கிட்டே வருது. அதே மாதிரி தங்கம் இருந்தது, செயின் இருந்தது, வளையல் இருந்தது, எல்லாம் மாறிக்கிட்டு வரும். ஆனால் தங்கம் இருந்ததுங்க, அந்த இருந்ததுங்கிறது மாறாது.
அது மாதிரி இந்த இருத்தல்ங்கிறது சத்துன்னு பேர். இருத்தல்ங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கா இல்லையா? எப்பொழுதும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் இருக்கிறேங்கிற உணர்வு எக்காலமும் உண்டு. இருத்தல்ங்கிறது 3 காலத்துலேயும் உண்டு. அதே மாதிரி பண்ண செயின் வளையல் இருக்குதுன்னு சொன்னால் வளையல் மாறி செயினாக மாறலாம், வளையல் செயினாக மாறலாம். ஆனால் வளையல் இருந்தது, செயின் இருந்தது, தங்கம் இருந்ததுங்கிறது எல்லா காலத்துலேயும் வரும். அதே மாதிரி நான் இருக்கின்றேங்கிற உணர்வும் எல்லா காலத்துலேயும் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பதிவு அங்கே ஆகிருக்கு. அப்போ இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆனந்தமாக இருந்தேங்கிறது சுத்த பொய். சாஸ்திரம் என்ன சொல்லுது? உன்னுடைய சொரூபம் சத்து சித்த ஆனந்தம்ங்கிறது. உண்மையிலே நம்முடைய சொரூபம் ஆனந்தம். அன்றைக்கி நிறைய சொன்னேன் அதை பற்றி. உண்மையிலே நம்ம சொரூபம் ஆனந்தமாக இருக்கிறனால அதில் தான் அதிகமாக இருக்க முடியுது. தூக்கத்தில் அதிகமாக இருக்க முடியறதில்லை. தூக்கத்தில் ஆனந்தத்தில் தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் அதிக நேரம் ஆனந்தமாக தான் இருக்கும். அது எவ்வளவு நாய்படாத கஷ்டப்பட்டுட்டேன், பண்ணிப்படாத கஷ்டப்பட்டேன்னு ஒருத்தி சொல்லலாம். யார் என்ன நான் பட்ட கஷ்டம் உலகத்தில் எவனும் பட்டதில்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்கிற பழக்கம் இருக்கு. யார் பெரிய கோடீஸ்வரனை போய் கேளுங்க, நான் படாத கஷ்டம். இந்த வேலைக்காரங்களை வச்சு, பெரிய மில் அதிபர் சொல்லுவார், இந்த வேலைக்காரங்களை வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படிம்பாரு. அப்போ அவருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனால் உண்மையிலே அது கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய சொரூபம் ஆனந்தம். துக்கத்தில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. யாரும் துக்கமே பழகி போயிடும், அப்புறம் அதுவே ஆனந்தத்தை கொடுத்துரும். சில பேர் பாருங்கள், துக்கத்தில் சொன்னேன் அன்றைக்கி ஹரிதாஸ் படம் 1 வருஷம் ஓடிச்சுன்னா, அன்றைக்கி இதில் இந்த கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன், 2 ஜாயிண்ட்டாக வருது, பஞ்சதிசையும் சேர்த்து ஒரே கிளாஸாக வருது, எல்லாம் ஒரே சப்ஜெக்டாக வருது. அதாவது துக்கத்தை பார்க்குறது திருப்பி பார்க்குறான் அந்த படத்தை. அதில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறானா இல்லையா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க 1 வருஷம் ஓடிச்சு, அது மதுரையில் பெரிய தியேட்டர் தங்கம் தியேட்டரில் ஓடிச்சுன்னு சொல்லுவான். ஏன்னா அது இருக்குது, அது 2 தியேட்டர் அளவுக்கு ஆள் சேரணும். அப்போ அழுதுகிட்டே படம் பூரா அழுக, நல்லதங்கால் படம் பூரா அழுக, துக்கத்தை ரசிக்கிறான் பாருங்க. ஏன்னா அதில் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். குழந்தைய வளர்க்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதில் ஒரு சுகம் இருக்குது. அதனால் இந்த ஆனந்தம் நம்மளுடைய சொரூபந்தான். அதாவது நம்மளை சும்மா சொல்கிறது, இதோடு எனக்கு பெரிய தலைவலியாக போச்சு அப்படின்னு குழந்தையெல்லாம் வைகிறதெல்லாம். ஒரு உதாரணம் சொன்னார் சாமி. ஒரு ரொம்ப சேட்டை பண்ணானா, அவன் பண்ணுற விவேகானந்தரை விட சேட்டை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா பாடா படுத்தி எடுப்பானான். சிவன்கிட்ட போய் அழுதிச்சான், உன்கிட்ட ஒரு குழந்தை கேட்டேன், உன் பூத கணத்தில் ஒன்று அனுப்பிவிட்டு நீ பாடா படுத்துறாருன்னு விவேகானந்தர் அம்மா போய் சொல்லுமா. ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டுருக்கார் அவர். ஒருத்தர் சாமிகிட்ட போய், இவனால் என்னால் ஒரு வேலை செய்ய முடியல, குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுறேன், அவனுக்கு எதாவது மருந்து நாளைக்கு இருந்து அமைதியாயிருவேன்னு சொல்லிட்டாரான். வந்தால் அமைதியாக உட்காந்தா விளையாடலை, சாப்பிடுவான், பேசாமல் இருப்பான், போவான், வருவான். இந்த அம்மாவுக்கு ஜீரணிக்க முடியல. சாமி அவனுக்கு என்னமோ ஆகிப்போச்சு, பழைய மாதிரி ஆக்கி விட்டுருங்கன்றிச்சான். அப்போ சேட்டை பண்ண துக்கப்படம் ரசிச்சிருக்கா இல்லையா? நாம் ஏன்னா நம்மளுடைய சொரூபம் ஆனந்தம். எதுலேயுமே ஒரு சுகம் உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியே மேலோட்டமாக தெரியுது, அது புரியலை இவனுக்கு. சொரூப ஆனந்தம், விஷய ஆனந்தமே. நான் என்ன சொன்னேன், ஒரு விஷயத்தை அனுபவிக்கினா கூட நாம் விரும்பினாத்தையும் அனுபவிக்க முடியும். நம் மனசு அமைதியாகி உள்ளருக்கு ஆனந்தம் வெளிப்பட்டாத்தையும் அதில் போய் சேர்ந்து அனுபவிக்க முடியும். நாய் எலும்பை கடிக்கும்போது அது குத்தி ரத்தம் வருது, அது எலும்புலேருந்து அந்த சுவை இருக்குதுன்னு நினைக்கிது. உண்மையில் எலும்புல சுவை இல்லை. அதே மாதிரி ஒட்டகம் முள் செடியை கடித்து சுவைக்குமா, அது குத்தி அதில் ரத்தத்தை சுவைக்குமா. நம்மளுக்கு இருக்க ஆனந்தத்தை எந்த பொருளை ஏற்றி அனுபவிக்க முடியும். அதனால தான் ஒருத்தருக்கு ஒரு பொருள் இன்பம் தந்தால் இன்னொருவருக்கு இன்பம் தர்றதே இல்லை. ஒருத்தருக்கு இன்பம் தருது, இன்னொருத்தருக்கு பொருளில் இன்பம் இருந்தால் எல்லாத்துக்கும் இன்பம் கொடுக்கணும்ல, எல்லா நேரமும் கொடுக்கணும்ல. அது இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு இதை அனுபவித்தா சந்தோஷம், என் மனசில் ஒரு எண்ணம் வருது, அதனால அதை ஏற்றி அனுபவிக்கிறோம். இது இவருக்கு என்ன தெரியுது, நம்மளுடைய சொரூபந்தான் இந்த ஆனந்தத்தை கொடுக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவர் அதில் திருப்தியாக இருக்கிறார். எப்பயுமே ஒரு பொருளை நம்ம ஆசைப்படுவோம், அமைதியாக இருந்தால்தான் ஒரு பொருளை அனுபவிக்க முடியும். ஆசைப்பட்ட உடனே மனசு கொஞ்சம் அதை சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதை அடைஞ்ச உடனே ஒரு மன அமைதியாகும். அமைதியானாத்தே அதை அனுபவிக்க முடியும். அனுபவிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். பிறகு திருப்பி கொஞ்ச நேரத்தில் திருப்பி இன்னொரு பொருள் மேலே ஆசை, இப்படி மாறி மாறி. இவருக்கு எப்பயுமே அனுபவித்த உடனே என்ன ஆகுது, ஆசை
போயிடுது. அப்போ ஒரு மனசில் திருப்பி நல்ல அமைதி வந்துடுது. அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அமைதி இல்லை, பொருள் கிடைச்ச உடனே ஒரு அமைதி கிடைக்கிது, ஒரு மேலோட்டமான கிடைச்ச உடனே ஆகுது, அதை அனுபவிக்க முடியுது, அப்போ சந்தோஷம் கிடைக்கிது. சந்தோஷம் கிடைச்ச உடனே பிறகு இன்னும் கொஞ்சம் அப்பா நிம்மதியான ஒரு அமைதி கிடைக்கிது. அப்போ ஆசை தீர்ந்த உடனே முழு அமைதி கிடைக்குது. இவருக்கு என்னாச்சு, எல்லா ஆசையும் தீர்ந்து போச்சு. அதனால் இவர் எப்பயுமே என்ன பண்ணுறாரு, முழு நிறைவோடு இருக்கின்றார். சொன்னோம் உபனிஷத்தில், ஒரு தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கு, எந்த ஒரு பொருளை வைராக்கியத்தின் மூலம் ரொம்ப ஆனந்தம் கிடைக்குமா. ஒரு பொருளை அனுபவிக்கிறத விட அது வேணான்னு ஒதுக்கிட்டா அதை விட 100 மடங்கு. பூலோக சுகத்தை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா இதை விட 100 மடங்கு அடுத்த லோக சுகம். அந்த லோகத்தை விட்டால் இப்படி லோகத்தில் 7 லோகம் இருக்குது. சுகத்தை அனுபவிக்கிற லோகம் 7 இருக்குது, துக்கத்தை அனுபவிக்கிற லோகம் 7 இருக்குது. அதுபுறம் கீழ் லோகம் பாவத்தினால வர்றது, இது மேல் லோகம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்றை துறக்கும் பொழுது அதை விட 100 மடங்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். தானே ஆனந்த ஸ்வரூபம், ஸ்வ ஆனந்த பாவே பரிதிஷ்டி மந்தக. தானே ஆனந்த ஸ்வரூபம் என்ற ஞானத்தில் முழுமையான திருப்தியுடன் இருப்பவர். பிறகு ஆத்ம ஞானத்தின் மூலமாக அதில் அந்த ஆனந்த ஸ்வரூபம் எப்படி வருதுன்னு சொன்னீங்கன்னா, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்வரூபம் தெரியும் பொழுது அவருக்கு ஆனந்தம் வருகிறது. அதில் அவருக்கு எல்லா ஆசையும் நீங்குது, அதனால் அமைதி வருது. ஒரு பொருளை அனுபவித்த உடனே ஆசை தீருது, தீர்ந்த உடனே மனசில் ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதி இவருக்கு எப்போ இருக்குது, எல்லா ஆசையும் தீர்ந்து போட்டதுனால எப்பயுமே அமைதியாக இருக்குது. அதனால் இவர் எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபத்தினால் இருக்கிறார். சில பேருக்கு அதனால தான் திருக்குறள் ஒரு குறள் இருக்குது, வேண்டாமை அன்ன வெளிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுது ஒப்பது இல்லைங்கிறார். அதான் எனக்கு வேணான்னு ஒதுக்கிறது மாதிரி ஒரு பெரிய செல்வம் தான் யாரும் இல்லையா. இது எப்படி, எனக்கு எல்லாம் இருந்தால் நம்ம செல்வம்ங்கிறான். வேண்டாமை அன்ன வெளிச்செல்வம், அதை விட பெரிய செல்வம் இல்லைன்ட்டார். நீ ஒரு பொருள் வேணாம்னு ஒதுக்குனா அதுதான் பெரிய செல்வம்ங்கிறார். ஈண்டு இல்லை யாண்டும் அகுது, அதுக்கு ஈடு இணையானது எதுவும் இல்லைங்கிறார். இன்னொன்று பாருங்க, தூய்மை என்பது அவாவின்மை, அது வாய்மை வேண்ட வரும். அதாவது உண்மையான மன தூய்மை அமைதிங்கிறது எதுன்னு சொன்னால் ஆசை இல்லை. அது எதனால் வரும்னா, இங்கே வாய்மைன்னா உண்மைன்னு அர்த்தம். உண்மை பொருளை அறிவதால், தன்னுடைய உண்மை சொரூபம் சச்சிதானந்த சொரூபம் என்பதை அறிவதால் இவனுக்கு என்ன வருதான், அவாவின்மை வந்துடுதான். இல்லையே, பெரிய ஞானிகள் கூட ஏதோ காரியமெல்லாம் ஆசைப்பட்டுத்தானே செய்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், பிராரப்த கர்மத்தின் வசத்தினால் சில தர்மமான ஆசைகள் இருக்கும். அது வரலாம், நிறைவேறலாம், நிறைவேறாமல் போகலாம். இவருக்கு இரண்டிலும் சமபாவனை இருக்கும். ஆதிசங்கரர் 72 ஷண்மதங்களை வாதம் பண்ணி ஒரு தத்துவத்தை நிலைநிறுத்தினார். அவர் ஆசை தானே அது. எதுக்கு போய் பாரத தேசம் பூரா சுற்றி வரணும், 33 வயசுக்குள்ள 4 தடவை சுற்றி வந்துட்டாரான், வாகன வசதி இல்லாத காலத்தில். அத்வைதத்தை நிலைநாட்டினார். அது ஒரு ஆசை தானே. ஒருவேளை அந்த ஆசை நிறைவேற்றாமல் போயிருந்துச்சுன்னா துக்கப்பட்டிருக்க மாட்டார். அவ்வளோ நூல்கள் எழுதினார், அது எழுத முடியலன்னா துக்கப்பட்டிருக்க மாட்டார். தர்மமான ஆசைகள் வரலாம், அது தப்பு இல்லை. அது நிறைவேறானா ஒரு துக்கம் இல்லை. அப்படி ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறாரு, நல்ல சாப்பாடு கிடைக்கலாம், மோசமான சாப்பாடும் கிடைக்கலாம். இவருக்கு விரும்பின சாப்பாடுன்னு சொல்லி விரும்பாத சாப்பாடாக வைக்கலாம். தயானந்த சாமிக்கு பாவக்காய் வச்ச மாதிரி சொல்லியிருக்கேன்ல, பாவக்காயை வச்சுருக்காங்க, அவர் பிடிக்காதான், அதனால் முதல்ல சாப்பிட்டு விட்டார். பிடிக்காத முதல் சாப்பிட்டாரு. அவங்க பிடிக்கிறது நினைச்சு திருப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி வச்ச உடனே என்ன பண்ணிட்டார், என்னடா வேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாரு. இதோடு விட்டால் பரவாயில்ல. அந்த அம்மா ஃபோன் பண்ணி, அவருக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குது, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர்றார், பாவக்காய் வச்சுருக்கு. அதுக்கு அந்தம்மா அடுத்த வீட்டுக்கு சொல்லி எங்கே போனாலும் பாவக்காய், தலை விதி சாப்பிட்டேங்கிறார். அதனால் துக்கம் இல்லை. சரி இருந்தால் சரி, இல்லாட்டாலும் சரி அப்படிங்கிறது மாதிரி அவங்களுடைய இது. அதனால் இவங்களுக்கு சில தர்மமான ஆசைகள் இருந்தாலும் கூட அதனால் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறார். பிறகு அடுத்த கருத்து, சம்சாந்த சர்வ இந்திரிய திருஷ்டி மந்தக. முதல் விரல 2வது பகுதி, சம்சாந்த சர்வ இந்திரிய திருஷ்டி மந்தக. மிகவும் அமைதியடைந்த எல்லா இந்திரியங்களோடும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உலகத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள்.
எல்லா இந்திரியங்களும் செயல்படும். விவகாரம் பண்ண இந்திரியங்கள் செயல்பட்டுத்தே ஆகணும். கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், வாய் சாப்பிடணும், மூக்கு நுகரணும். இது ஹீட்டாக இருக்குன்னா உடம்புல தெரியணும், குளிர்ச்சியாக இருக்குன்னா தெரியணும். வேறு இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது என்ன. ஆனால் அது அமைதிப்படுத்தப்பட்ட இந்திரியங்களாக இருக்கிறது. உலக விவகாரங்களை செயல்படுவதற்கு நன்கு இந்திரியங்களை பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஆனால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அமைதியடைந்த இந்திரியங்கள். பகவத்கீதையில் 4 குதிரை தேரவே 5 இந்திரியங்களாக சொல்லுவாங்க. அந்த கடிவாளத்தை பிடிச்சி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருக்காரு, கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அதனால் என்ன பண்ணுது, கரெக்டாக முறையாக ஓடும். கையை விட்டாச்சுன்னா தறிகட்டு ஓடி எந்த திசையில் போகிறதுனே தெரியாது. அப்படி கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. அது மட்டும் இல்லை, இயல்பாகவே அது அமைதி அடைஞ்சிருக்கான் அந்த இந்திரியங்கள். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்துனார். இந்த 5 இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தினதற்கே அவனுக்கு அவன் தான் பெரிய உயர்ந்தவன் சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றின் 5 வகை தெரிவான் கட்டை உலகு. இந்த 5 இந்திரியங்களையும் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தியோன்னு உலகமே அடங்கி போதுங்கிறார். அவன்கிட்டே உலகம் அடக்கங்கிறார். அப்படி இவன் இந்திரியங்களை அமைதிப்படுத்தி தன் வசத்தில் வைத்திருப்பவன். கடந்த கால வாசனைகள் வரும், அதில் சஞ்சலம் வரும், அதையும் கண்டுக்கிறாமல் போயிடுவான். நிகழ்கால அனுபவத்தில் விக்ஷேபம் வரும், அதுலேயும் இவனுக்கு அந்த விக்ஷேபம் வராமல் அமைதிப்படுத்தி இருப்பான். இவன் எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சூழ்நிலை சரியில்லாட்டி எனக்கு இது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணுவான், நம்ம அந்த சூழ்நிலையை வெறுத்து ஒதுக்க பார்ப்போம். சில சூழ்நிலைகளை தவிர்க்க முடியும், சில சூழ்நிலை தவிர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணுங்க, அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும். ராமர் காட்டுக்கு போனார். காட்டுக்கு போகிற சூழ்நிலை யாருனால வந்துச்சு, கைகேயினால் வந்துச்சு. இவர் என்ன பண்ணார், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சொன்னாராம், எனக்கு பெரிய தபஸ்விகளையும் தவம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பை என்னுடைய சித்தி கைகையை கொடுத்துட்டான்னு சொன்னாரா. அந்த சூழ்நிலை இவர் என்ன பண்ணாராம், இவருக்கு வாய்ப்பை நம்ம எல்லாம் பண்ணுவானே கூனியெல்லாம் வையிறோம், எல்லாம் திட்டுவோம். அவர் அதை சாதகமாக பயன்படுத்தினான்னு சொல்லுவாங்க. சுகர் அந்த அரசவையில் டெஸ்ட்டு வைப்பாங்க சுகருக்கு. அவருக்கு ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை கொடுத்து அவருக்கு ஜனகர்கிட்ட போவாராம் பாடம் கேட்குறதுக்கு. இவர் இந்திரியங்கள்லாம் கட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க. அங்கே ஒரு பக்கம் நாட்டியம் நடந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கும். கேளிக்கைகள் நடந்த ஒரு சபையில் இவர் அந்த எண்ணெயில் கிண்ணத்தை சிந்தாமல் சுற்றி கொண்டு கொடுக்கணும். இவர் எதுவுமே ஒரு இது படலையாக அவருக்கு, அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்துன்னு சொல்லுவாங்க. ராவணனை அந்த இந்திரியங்களை சொல்லும் பொழுது மண்டோதரி ஒரு இடத்துல சொல்கிறான், ராமன் கொண்டுட்டான்னு சொல்லலை, நீ இந்திரியங்களை தேவையில்லாமல் ரொம்ப அடக்கின, அதை ஓவர் அடக்கி தவம் பண்ண, அந்த இந்திரியங்களே உன்னை கொன்றுச்சுங்கிறான் அழுகும்போது. அதை முறையாக பயன்படுத்தி நீ ரொம்ப தபஸ் பண்ணான். ராவணை மாதிரி தபஸ் கிடையாது. என்ன சிவனவே இவன் கூப்பிட்டு எல்லாம் பண்ணவன், இவன் அந்த மாதிரி பண்ணவன், சிவனுடைய அனுகிரகம் பெற்றவன். அதனால தான் இந்த வரம் கிடைச்சது இவனுக்கு. மனிதர்களை தவிர வேறு யாருனாலையும் சாக முடியாதுன்னு வரம் வாங்கினான். நீ ரொம்ப ஓவராக இந்திரியங்களை பழி வாங்கிட்ட, இதே சொல்கிறா, இந்திரியங்கள் உன்னைய பழி வாங்கிருச்சுங்கிற. ராமன் பழி வாங்கினோட சொல்லலை. அப்படி இந்த இந்திரியங்கள் இவன் அமைதிப்படுத்தியதால் இவன் ஆனந்தமாக இருக்கின்றான். எந்த இந்திரியங்களாலும் ஈர்க்கப்படாமல் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினால் அமைதி அடையும். எல்லோரும் பயன்படுத்திட்டே ஆகணும். எது தர்மமோ அந்த தர்மமான வழியில் முறையாக அளவோடு பயன்படுத்தினோம்னா பிரச்சனையே இல்லை. நாக்கு சுவைச்சுத்தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பாடு வேணும். நல்ல சாப்பாட்டை எனக்கு நான் சுவைக்க மாட்டேன்லாம் சாப்பிட முடியாது. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சாமி நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா ப்ராப்ளம் ஆகிடும். அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் பார்க்குறது அதிகமாக பார்க்கலாம். ஃபோன் பார்க்கலாம், படுக்கும்போது 12 மணி வரைக்கும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு போயிடும். எல்லாம் இருக்கா இல்லைங்களா? அதனால் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தியவர். அகர்நிஷம் பிரம்மணியே ரமந்தக, 2வது விரலில் முதல் பதி. இரவும் பகலும், அகர்நிஷம்னா இரவும் பகலும்னா எப்பொழுதும் பிரம்மணி ஏ ரமந்தக, பிரம்மனிடத்தில் மகிழ்ந்திருப்பவர்கள். அதாவது இரவும் பகலும் சொன்னால் இங்கே எல்லா காலங்களிலும் அர்த்தம். இப்போ
ஒரு ஹோமம் பண்ணணும்னா அதுக்கு பூஜை டயம் இருக்குது. இந்த டயத்தில் இந்த ஹோமத்தை பண்ணணும், இந்த நாளில் பண்ணணும், இந்த பூஜை இந்த நேரத்தில் பண்ணணும், அப்படிலாம் இருக்குது. தியானம் பண்ணும்போது இந்த அந்தி காலத்தில் காலை பொழுதில் சாயந்தரம் பண்ணால் நல்லாயிருக்கும். சந்தியாவந்தனம்னு சொல்கிறாங்க. அவங்க காலையில் ஒரு சந்தியாவந்தனம், மத்தியானம் ஒரு சந்தியாவந்தனம், பிறகு ஈவினிங் ஒரு இப்படியெல்லாம் இருக்குது. காலம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஜபம் இப்போ அதை பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது, பொதுவாக இருக்குது, பொதுவாக சொல்கிறது. ஆனால் கீதையில் கூட அதே மாதிரி எந்த திசையை நோக்கி பண்ண நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஆனால் கீதையில் காலமும் சொல்லலை, திசையும் சொல்லலை, ஒரு திசையும் பார்க்காமல் இருக்கு. எந்த திசையும் பார்க்காம நீ உட்காந்து தியானம் பண்ணு அப்படின்னு இருக்கு. இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ தியானம் ஜபத்துக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. பிரம்ம தியானத்துக்கு கால டைமே இல்லை. நீங்கள் தத்துவத்தை புரிஞ்சு அதை சிந்திக்க ஆரம்பித்தா பஸ்ஸில் போகும்போது சிந்திக்கலாம், ட்ரெயினில் போகும்போது சிந்திக்கலாம், படுத்துக்கிட்டு சிந்திக்கலாம், எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் சிந்திக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஞானத்தை அடைஞ்சவன் ஜபம் பண்ணால் இந்த டைம்லாம் கிடையாது. வயசான காலத்தில் எல்லா டைமும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜபம் கூட சொல்கிறேன், அது பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் வரும். அப்போ இந்த பிரம்ம தியானத்திற்கு மட்டும் விதிமுறைகளே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் தேவையான சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். இன்னொன்று எப்பொழுதுனா சதா காலமும் இல்லை. பிரச்சனை எப்போ வருதோ அப்போ, எப்போயெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அப்போயெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த தியானத்துக்கு மட்டும் ஒரு கால வரைமுறையே கிடையாது. அதுக்காக 24 hours அப்படியே இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பாட்டுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆகணும். சொன்ன வாய்ப்பாடு இருக்குது, வாய்ப்பாடு மனசில் பதிஞ்சாச்சு சின்ன வயசில். இப்போ எல்லாம் வாய்ப்பாடு மனசில் பதிஞ்சாலும் வெளியே வர்றதில்லை. கால்குலேட்டர் தட்டித்தான் பார்க்குறோம். அது ஃபோன் வர கையில் வந்துருச்சு. ஃபோனில் தட்டி பார்த்தேன், ஒரு பொருள் 5 ரூபான்னா 10 பொருள் நம்மள்கிட்ட சொல்ல தெரியல, 5 50ன்னு சொல்ல தெரியல. இப்போ தட்டி பார்க்குறோமா இல்லையா? ஃபோனை தட்டி பார்க்குறோம். அந்த நேரம் வெளியே வரமாட்டேது. தான் பிரம்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபங்கிற தியானம் பிரம்ம மனசில் இருக்கிறதுனால நம்மளை பிரச்சனைகளை தாக்கும் பொழுது இது மித்தியா, இது அனித்தியம், இப்போ இருக்கிறது மாதிரி போயிடும்னு வேலை செய்யணும். எப்பையும் வேலை செய்யணும். அது எப்போ பிரச்சனை வந்தாலும் வேலை செய்யணும். அப்படி இவனுக்கு இந்த தத்துவம் மனதில் பதிந்து வேலை செய்வதால் இவன் ஆனந்தமாக இருக்கின்றான். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இவனுக்கு திருப்திக்கு 3 காரணம் சொல்லியிருக்கார். தான் ஆனந்த ஸ்வரூபம் என்ற அறிவினால் முழு திருப்தி, அனைத்து ஆசையும் இவனுக்கு அகன்று விட்டது, அதனால் இவன் மனம் அமைதியாக இருப்பதால் திருப்தி, அனைத்து இந்திரியங்களும் அமைதி அடைந்ததால் இவனுக்கு முழு திருப்தி, எப்பொழுதும் பிரம்ம தத்துவ தியானத்தில், அதாவது தேவையான பொழுது அந்த தத்துவ விஷயம் இவனுக்கு வெளிப்படுவதால் அதில் இவன் திருப்தியாக இருக்கின்றான். ஆகவே இவன் கௌபீனத்தை மட்டும் அணிந்திருந்தாலும் பாக்கியசாலி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஒவ்வொன்றா அர்த்தம் பார்த்துடலாம். ஸ்வானந்த பாவே பரிதுஷ்டி மந்தக. இதில் 2வது வரியில் அகர் நிஷம் பிரம்மணி ஏன் இருக்கு. ஏன்னா எவர்கள், எந்த சன்னியாசி அப்படி எடுத்துக்கலாம். முதல்ல எவர்கள், முதல் வார்த்தை ஸ்வானந்த பாவே. ஸ்வானந்த பாவேன்னா தானே ஸ்வ ஆனந்த பாவே, தானே ஆனந்த சுரூபம் என்ற ஞானத்தினால் பரிதுஷ்டி மந்தக முழுமையான திருப்தியுடன் இருக்கிறார்களோ, எவர்கள் தானே ஆனந்த சுரூபம் என்ற ஞானத்தினால் முழுமையான திருப்தியுடன் இருக்கிறார்களோ, முதல் வார்த்தை. அடுத்தது சம்சாந்த மிகவும் அமைதியடைந்த சர்வ இந்திரிய எல்லா இந்திரியங்களோடு திருஷ்டி மந்தக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், உலகத்தை பார்த்து கொண்டு இருப்பவர்கள். சம்சாந்த சர்வ இந்திரிய திருஷ்டி மந்தக மிகவும் அமைதியடைந்த எல்லா இந்திரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது உலகத்தை பார்த்து கொண்டு இருப்பவர்கள். இது முதல் வரி. 2வது வரியில் முதல் வார்த்தை அகர் நிஷம் இரவும் பகலும் எப்பொழுதும் அர்த்தம். பிரம்மணி பிரம்மனிடத்தில் ரமந்தக மகிழ்ந்திருக்கின்றார்களோ. 3வது வார்த்தை அகர்நிஷம் பிரம்மணி ரமந்தக, ஏங்கிறத முன்னாடியே போட்டோம். இரவும் பகலும் பிரம்மனிடத்தில் மகிழ்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தக, கௌபீனத்தை மட்டும்
ஆடையாக கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். 5வது ஸ்லோகம் படிக்கலாம். பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தகம் பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தகம் திக்ஷாசனா திக்ஷு பரிப்ரமந்தகம் கௌபீனவந்த கலுபாக்கியவந்தகம் பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தகம் பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தகம் திக்ஷாசனா திக்ஷு பரிப்ரமந்தகம் கௌபீனவந்த கலுபாக்கியவந்தகம். இங்கே இவருடைய ஆனந்தத்துக்கு 4 காரணம் சொல்கிறார். நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு இருப்பதனால், மனதில் பரமேஸ்வரனை பாவனை செய்து கொண்டு இருப்பதனால், எல்லா திசைகளிலும் அலைந்து கொண்டிருப்பதனால் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கின்றன. எல்லா திசையும் அலைந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கின்றன. இது 2 சேர்த்துக்கலாம், ஒரே தான் 3 விஷயம். பிறகு கௌபீனத்தை மட்டும் அணிந்திருக்கிற சன்னியாசிகளே பாக்கியவான். ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் வரி, முதல் பகுதி. பஞ்சாட்சரம் பாவனம் உச்சரந்தக. நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு. பஞ்சாட்சர மந்திரம்னா என்ன? ஓம் நமச்சிவாயவா, நாராயணா, எல்லாம் ஒன்று தான். இங்கே சொல்கிறார். அதாவது அதை ஜபம் பண்ணுறதுனால இவங்க தூய்மைப்படுத்துகின்ற பஞ்சாட்சர மந்திரம். அப்போ மந்திரம் மனசை தூய்மைப்படுத்துது. அப்போ இவருக்கு தூய்மை இல்லையா? இவருக்கு அதனால் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரான்னு சொன்னால் அப்படி இல்லை. பிறகு நிர்குணத்தை உணர்ந்த பிறகு, நிர்குண பிரம்மத்தை உணர்ந்த பிறகு, தத்துவத்தை உணர்ந்த இந்த ஜபமெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் பண்ணுவாங்க. ஞானம் வந்தாச்சு, தியானம் ஜபமெல்லாம் தேவையில்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. சரி, தத்துவத்தை படிச்சுக்கிட்டு இருப்பி, அதுவும் படிக்கிறது இல்லை. ஞானம் வந்தாச்சுன்னு பேசாம பண்ணாட்டி துக்கம் வராதுங்கிற வேறு விஷயம். ஆனால் பண்ணுறது கடைசி வரைக்கும் இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. மனமது செம்மையானால் மந்திரமும் ஜபிக்க வேண்டாம் சொல்லிட்டு ஜபிக்காமல் இருந்தது. மனம் செம்மையானது மாதிரி உடம்பு தினம் அழுக்காகுதா இல்லையா? அழுக்காகுதா இல்லையா? குளிக்கணும்ல. ஞானி குளிக்காமல் இருக்காரா? அவருக்கு உடம்பு அழுக்காகுது. ஞானி குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்காங்க? அவர் உடம்பு நாரத்தையும் செய்யும், ஞானியாக இருந்தாலும் விஷயத்தை செய்யும். அப்போ அவரும் குளிக்கணும். சாப்பிடாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் சில பேருக்கு உடம்பு அந்த தபஸ்னால சில பேர்லாம் இருந்திருக்காங்க. அப்படியே தியானத்திலே உட்காந்துருவாங்க, அது வேறு விஷயம். பொதுவாக சாதாரணமாக ஞானம் இருக்கவனுக்கு மற்றவனுக்கு வித்தியாசம் இருக்காது. அப்போ இவர் உடம்பு எப்படியோ அவர் உடம்பு தான் அப்படி இருக்கும் பொழுது உடம்பை குளிப்பாட்டுறோம். மனசுன்னு இருந்தால் அதுலேயும் சின்ன சின்ன அழுப்பு வரும். அதுக்கு வழி என்ன? ஜபம். என்ன ஜபங்கிறதே வித்தியாசம். இவங்களுக்கு தியானம் பரபிரம்ம தியானமாக இருக்கலாம். இங்கே பொதுவாக பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்கிறார். ஞான நிஷ்டை அடைஞ்சவங்கள்லாம் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கவங்க பார்த்துருக்கேன். அது மட்டும் வேறு வேலை இல்லை. இப்போ விவகாரம் ஒரு ஆசிரமம் இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லையான பொழுது போகணும், என்ன பண்ணுறது? ஒன்று சாஸ்திரத்தை தியானம் பண்ணணும், இல்லாட்டி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அப்படி இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு சிவ மந்திரமாக இருக்கலாம், நாராயண மந்திரமாக இருக்கலாம், இஷ்ட தேவதை மந்திரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மந்திரம். அது என்ன பண்ணுறாங்கன்னா தியானித்து கொண்டு இருப்பவர்கள். மன ஆரோக்கியத்திற்கு பூஜை, ஜபம், தியானம் கட்டாயம் தேவை. மனம் சுத்தப்படுத்துறதுக்கு வேறு மருந்தே இதே கிடையாது. உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு எத்தனையோ ஷாம்பு, சோப்பெல்லாம் எத்தனையோ வெரைட்டிஸ் விளம்பரம் பண்ணுறான் டிவியில். இந்த சோப்பு போட்டால் நல்லது, அந்த சோப்பு போட்டால் நல்லதுன்னு. மனசு சுத்தப்படுத்துறதுக்கு எதுலேயே விளம்பரம் இருக்கா? எந்த பவுடராக வருதா? வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு எத்தனை விளம்பரம் பண்ணுறான்? பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ விளம்பரம் இருக்குது. எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு விளம்பரம் இருக்குது. மனசை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு டிவியில் ஏதாவது பொருள் விளம்பரம் இருக்கா? இல்லை. ஒரே பொருள் ஜபம், தியானம் தான், இல்லை பூஜை. இதுதான் மனசை ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தும். ஞானம் வந்தாலும் கூட அந்த விஷயத்தில் அதிகமாக தியானம் பண்ணால் அப்படியே இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? அதுவும் சில சஞ்சலத்தை உண்டாகும். அது என்ன பண்ணும்னா, இவனுக்கு ஒரு நாளைக்கு பண்ணலைன்னா ஞானத்துக்கு முன்னாடி துக்கம் வரும். மகாத்மா காந்தி சொல்கிறார், நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன், ஜபம் பண்ணாமல் என்னால் ஒரு நாள் இருக்க முடியாது, ஏன்னா பண்ணலன்னு துக்கம் வரும்.
ஞானிக்கு அது வராது, சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. சாதாரணமாக இருக்கும், அதுக்காக பண்ணக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. எப்போயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போயெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதனால் தத்துவ தியானத்தையும் பண்ணுவான். ஞான நிஷ்டையான பிறகு அந்த தியானத்தில் நிலைத்திருப்பவன். நிதித்தியாசன தியானம்னே ஒன்று இருக்குது. ஞானத்தையே உட்காந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணி அந்த தத்துவத்தை தியானம் பண்ணுறது. அதில் ஞான நிஷ்டை கிடச்சி நம்ம அதில் அசையாமல் இருக்க முடியும். சாதாரண ஜபம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அதில் நிறைய பலன் இருக்குது. மன அமைதி கிடைக்கும், மன உறுதி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், இறைவனுடைய காட்சி கிடைக்கலாம், பிரம்மலோக வரைக்கும் வேறு லோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கலாம். இதெல்லாம் சாதாரண ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கும் பலன் இருக்குது. மனசில் தூய்மையும் கிடைக்கும். இது ஜபத்தினுடைய பலன். உடலுக்கு உணவும் உடற்பயிற்சியும் எப்படி முக்கியமோ அதுபோல் மனசுக்கு பூஜை, ஜபம், தியானம்லாம் ரொம்ப முக்கியம். அதை எப்பயுமே எவ்வளவு பெரிய மகா பெரியவாள்கிட்ட அவர் பூஜை அந்த இதுக்கு பண்ணுவாங்க. அந்த இதில் பூஜை ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அத்வைதம் பேசுகிறீங்க, இப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாராம். அந்த பூஜை பெட்டியெல்லாம் வச்சு ஒரு பெட்டியில் அந்த பெட்டியை காலில் தூக்குனாராம், சாமி இருக்க பெட்டியை. வெளியே பண்ணித்தே ஆகணும், எனக்கு எல்லாம் ஒன்றுதேங்கிறதுக்கு அப்படி கத்தி காமிச்சிருக்காரு. சொல்லுவாங்க அப்படி. அதனால் இன்னொரு விஷயம் இருக்குது ஜபத்தில். நல்லா பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு ட்ரைனிங் பண்ணியாச்சுன்னா வயசான காலத்தில் வேலையே இல்லை, சும்மா உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. பொழுது போகிறது ஜபத்து அருமையாக உங்களுக்கு அது ட்ரைனிங் ஆகிடும். பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரா கணபதி சொன்னல அண்ணான்னு சொல்லி தெய்வத்தின் குரல் எழுதினவர், 7 வால்யூம் எழுதின காஞ்சி மகாபெரியவரோட 12 வருஷம் அவர் கூட நான் ஒரு சர்வீஸ் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும், அங்கே போய் கூட இருப்பேன் அவர் கூட. காலையில் என்ன பண்ணுவார், எந்திரிச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் உடல் நல்லா குளிச்சுருவார் முதல்ல. பிறகு கொஞ்சம் சீக்கிரம் 5 மணிக்கு குளிக்க முடியாது, கை காலெலாம் கழுவிட்டு காலைக்கெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு உட்காரக்கூட முடியாது, படுத்தே இருப்பார், மாலை உருட்டிக்கிட்டே இருப்பார். சாப்பிட்ற நேரம் தவிர தூங்குகிற நேரம் தவிர அந்த ஜபம் மாலை உருட்டிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துருக்கேன். உருட்டிக்கிட்டு பெருசில் நேரம் பத்திரிகை பார்ப்பார், யாராவது டிவோட்டி வந்தால் கொஞ்சம் பேசுவார், பெரிய விவகாரம் கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த ஜபமாலை உருட்டிக்கிட்டே இருப்பார். நம்ம வீட்டிலே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பொழுது போலன்னு என்ன பண்ணலாம், இது பழகிட்டோம்னு நம்மளே எரியாமல் ஓடும், ட்ரைனிங் ஆகிடும். அதுக்காக தான் ஜபம் பண்ணி பழகிங்கன்னு சொல்லுவாங்க. வயசான காலத்தில் என்ன பண்ணுறது, இல்லாட்டி தொந்தரவு பண்ணாமல் இருப்போம், இல்லாட்டி மற்றவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒன்று தத்துவம் படிக்கணும், இல்லாட்டி ஜபம் பண்ணி பழகணும், பூஜை பண்ணணும், ஏதாவது ஒன்று பழகிக்கணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி இவர்கள் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தியானம் செய்து கொண்டு ஜபம் செய்து கொண்டு அடுத்து கடவுளை நினச்சிக்கிட்டுன்னு சொல்கிறாரு. பதிம் பசூனாம் கிருதி பாவயந்தக, பசுபதியான பரமேஸ்வரனை மனதில் தியானித்து கொண்டு. இங்கே சிவனை சொல்கிறார். சிவன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறக்கூடாது, ஏன்னா பசுபதிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் சிவனை சொல்லுவாங்க, பசுபதி பாசம் சொல்லுவாங்க. அந்த பசுங்கிறது ஜீவாத்மாக்கள், பதினா தலைவன், எல்லா ஜீவாத்மாவுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அப்படிங்கிறது. அது விஷ்ணுவும் அதுதான். ஈஸ்வரன் சொன்னால் சிவனை மட்டும் குறிக்காது, விஷ்ணுவையும் குறிக்கும். தலைவன்னு பேர், எல்லாத்துக்கும் தலைவன்னு பேர். இது இஷ்ட தேவதையை வச்சுக்கலாம். அதில் அதை நம்ம தியானம் பண்ணலாம், அல்லது நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ணலாம். அதாவது ஜபம்ங்கிறது மந்திரம், இது அந்த தத்துவத்தை நினைக்கிறது, ஈஸ்வர தத்துவத்தை, சிவ தத்துவத்தை, விஷ்ணு தத்துவத்தை, இதெல்லாம் சகுன கடவுளையும் நினைக்கிறது அல்லது நிர்குண கடவுளை நினைக்கிறது. பசுபதியான பரமேஸ்வரனை மனதில் தியானித்து கொண்டு. இங்கே அதுக்கு விளக்கம்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இறைவனை நம்ம 3 விதமாக பார்க்குறோமா. ஒன்று நிமித்த காரணம், அதாவது கடவுள் தனியாக இருந்து எல்லாத்தையும் படைக்கிறார். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கார், ஒன்று வைகுண்டத்தில் இருக்கிறாரு, இல்லாட்டி கைலாசத்தில் இருக்கிறாரு, இல்லாட்டி பிரம்மலோகத்தில் அப்படி இருக்கிறாரு. நம்ம இப்படி நினச்சிக்கிட்டு பண்ணுறது, இது ஒரு காரணம். அவர் கடவுள் படைப்பவர், நாமெல்லாம் படைக்கப்பட்டது, உலகம் படைக்கப்பட்டது. அப்போ கைலாசத்தை யார் படைச்சா? கேள்வி கேட்பேன், அவரே படைச்சிக்கிட்டாரா? அப்போ அவர்கிட்ட தான் உள்ளேருந்து வந்திருக்கு. அப்போ உபாதான காரணம் உலகமாக அவர் மாறி இருக்கிறார். அவரே என்ன பண்ணியிருக்கிறார், எல்லாத்தையும் படைச்சு அவரே உலகமாக மாறி இருக்கிறார். இது ஒரு பாவனை, இது விசிஷ்டாத்வைதம். அது துவைதம். இன்னொன்று உலகமாக காட்சி, ஒன்றும் படைக்கலை, அப்படி காட்சி தந்துக்கிட்டு இருக்கார். உலகமாக
காட்சி தந்து காட்சியாக இருக்கார் ஒழிய உண்மையிலே இல்லை. இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா உலகமாக காட்சி தந்து கொண்டு இருக்கிறார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்வைத தத்துவத்தில் என்ன ஆகும்னா எல்லாம் இறைவனுடைய காட்சி, ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்பவானந்தர் சொன்னார்ல, கடவுளை பார்த்தியான்னு கேட்டதுக்கு, ராமகிருஷ்ணர்கிட்ட கடவுளை விவேகானந்தர் கேட்குறாரு, கடவுளை பார்த்துருக்கீங்களான்ட்டு. உன்னைய பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லிட்டார். ஏன்னா ஒரு காளியை பார்த்தார், அதை வச்சு சொல்லிட்டார். சித்பவானந்தர்கிட்ட கேட்ட உடனே கடவுளை தவிர எதையும் பார்க்கலேன்ட்டார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கடவுள் தேன்ட்டார். அப்போ அப்படி இவர்கள் இறைவனை எல்லாம் இறைவனுடைய காட்சி, அவருடைய தோற்றம் என்று பார்ப்பவர்கள். இறைவன் உலகமாக மாறவில்லை, உலகமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அப்படி பார்க்குறவங்க. இதெல்லாம் மாயையின் விளையாட்டு என்று தத்துவ ரீதியாக பகவானை பார்ப்பவர்கள். எல்லாத்தையுமே உலகத்தில் இருக்க நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாயாஜாலம்தான், பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். ஒரு மேஜிக் போல தான் இருக்கும். விண்வெளியில் கிரகங்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி என்னன்னே கேலக்சியெல்லாம் கணக்கு பண்ணோம்னா அன்றைக்கி சொன்னார் 11,000 ஸ்கொயர் கேலக்சிங்கிறார். அவ்வளோ கேலக்சி இருக்குதுன்னு சொல்லி, அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளையுமே பார்த்தீங்கன்னா படைப்பினுடைய அர்த்தத்தை, இந்த உடம்புக்குள்ளே இருக்க உறுப்புகள் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது எப்படி வேலை செய்யுதுங்கிறதுலாம். அப்படி இருக்குது. அது இந்த மாதிரி படைச்சிருக்கிறார். பகவான் கூட அப்படி தான் பண்ணியிருக்காராம். ஒரு இடம் படைச்சதை திருப்பி அதே மாதிரி பண்ணலாம். அடுத்த பிரளயத்தில் வேணால் பண்ணலாம், அடுத்த கல்பத்தில். ஒரே மாதிரி உருவத்தை எங்கேயாவது படைச்சிருக்காரா? 7 உருவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கைரேகை இப்போ 700 கோடி ஜனத்தொகை இருக்கும்ல, 700 கோடி ஜனத்தொகை எவ்வளோ பூமியில் ஜனத்தொகை தெரியல, 800 கோடின்னு வச்சுக்கோங்க. 800 கோடி கைரேகை மாதிரி இருக்கு. இது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இருக்கா? ஒருத்தர் மாதிரி இருக்கிறது இல்லையே. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாரு. சின்னதுக்குள்ள 800 டிசைன் பண்ணியிருக்காருன்னா 800 கோடி டிசைன். இது மாதிரி ஆச்சரியம் எங்கேயாவது இருக்குமா? எப்படிப்பட்ட ஆச்சரியம்! மாயை, எல்லாம் மாயை, மித்தியா அப்படிங்கிறார். இப்படி கடவுளுடைய சிந்தனைகளை ஒரு தோற்றமாக இப்படிலாம் காட்சின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாராம். அடுத்தது திக்ஷானா திக்ஷு பரிப்ரமந்தக, பிச்சை எடுத்துக்கொண்டும் எல்லா திசைகளிலும் அலைந்து கொண்டும் இருப்பவர். பரிவிராஜகர்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்க. சில சன்னியாசிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பாங்க, சில பேர் அந்த மாதிரி கிடையாது. அவங்க என்ன பரிவிராஜகர்னு பேர். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாதுர்மாசிய விரத டயத்தில் மட்டும் ஒரு இடத்துல தங்குவாங்களாம் 2-4 மாதம். இந்த மழை காலம் ஆரம்பித்த உடனே போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ தான் என்ன செய்வாங்களாம், ஊரில் இருக்கவங்கெல்லாம் கூடி மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு, எங்கள் ஊரில் நீங்கள் 4 மாதம் தங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களாம். அதனால் அங்கே இருப்பாங்களாம். அப்படி இப்போ அந்த விரதம் எல்லா மடத்துலையும் உண்டு. சாதுர்மாசியத்தில் எங்கேயும் போகாமல் இப்போ 2 மாதம் ஆகிட்டாங்க. 4 மாதங்கிறத 4 பக்ஷமாக மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி சாப்பாட்டுக்கும் ஒரு இடத்துல சாப்பிட்றது இல்லை, யாராவது போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது. இப்படி அலைந்து கொண்டு இருப்பவர்கள். நம்ம அவதூத சன்னியாசை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். போய்கிட்டே இருப்பாராம். 4 ரோடு பிரிஞ்சுன்னா 4 ரோடு பிரியுது, எங்கே போகணும் குழப்பம் வந்துச்சுன்னா கண்ணை மூடி திருன்னு சுற்றுவாராம். சுற்றி கண்ணை திறந்து வைப்பாராம். எந்த திசை இருக்கு அங்கிட்டு வந்த திசை இருந்தால் அங்கிட்டு திரும்பி போயிடுவாராம். இப்படி ஒரு சொல்லுவாங்க அவர். அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடு எப்படின்னா இதே மாதிரி போகிற இடத்துல செடி சாப்பிட்றது. நாங்கள் சாமி கூட போவோம். ஒரு சின்ன வயசில் அவர் அங்கே போய் கிளாஸெல்லாம் எடுப்பார் ஊரில். இந்த காமையங்கொண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. எல்லாம் எஸ்டேட் ஓனர்ஸ். பயங்கரம் சாப்பாடு பிச்சைக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு போகிறதெல்லாம் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டா ஒரு வீட்டில் ஒரு நேரம் தான் அவ்வளோ பிரமாதமாக சாப்பாடு, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடவே முடியாது. இன்றைக்கி சாமி நம்ம வீட்டுக்கு வர்றாருன்ன உடனே அந்த ஒரு நேரம் சாப்பாடு அவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணிடுவோம். அடுத்த நேரம் போனால் அந்த வீட்டில் அதை விட வெரைட்டிஸ் இருக்கும். எங்கள் கூட ஒருத்தர் வந்தார். பார்த்துட்டு என்ன பண்ணிட்டார் தெரியுமா, நீ எதுக்கு சாமி பின்னாடி சுத்துறேன்னு இப்போத்தேன்னு தெரியுதுன்னு பாட்டு வேறு படிக்காரு. பரதேசியாய் திரிவது எதனாலே 10 வீட்டு சோறு கண்ட ருசிக்காலே பாட்டை வேறு படித்தார். சாமி காதில் விழுந்துருச்சு. அந்த பாட்டு இருக்கு பாருங்க, பரதேசியாய் திரிவது எதனாலே 10 வீட்டு சோறு கண்ட ருசியாலேன்னு என்எஸ் கிருஷ்ணன் பாட்டு இருக்கும். எங்கள் சாமி காதில் சிரிச்சார். பார்த்துட்டு அவர் அப்படி போட்டுட்டார். ஏன்னா அந்த மாதிரி அப்படிங்கிற இவர் ஊராக சுற்றி பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் இவருக்கு ஆனந்தம் சொல்கிறார். இந்த பிக்ஷை எடுக்கிறதுல 2 விதம் இருக்குது.
சன்னியாசிகளுக்கு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து கொடுக்கறத சாப்பிட்றது இருக்குது இருப்பாங்க. யாராவது கொடுத்தா சாப்பிடுவாங்களே, சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்று வீடு வீடாக போய் கேட்டு வாங்கி சாப்பிட்றது. அதாவது அஜகர விருத்தி மதுகர விருத்தின்னு இருக்குது. நம்ம இந்த மலைப்பாம்பு உதாரணம் பார்த்தோம் அவதூத கீதையில். மலைப்பாம்பு என்ன பண்ண, அது போய் இப்போ இறைய தேட முடியாது. இன்னொன்று வந்து மதுகர விருத்தினா தேனி என்ன பண்ண, போய் ஒவ்வொரு இடமா போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கும். அது மாதிரி சன்னியாசி கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிடுவாரான். ஒரு வீட்டில் போய் கேட்பார், அங்கே ஏதாவது கொடுப்பாங்க, இப்படி சாப்பிடுவார். இன்னொரு எப்படின்னா, இவர் இருப்பார், யாராவது கொடுத்தா சாப்பிடுவார், இல்லாட்டி சாப்பிட மாட்டார். இந்த ரெண்டுமே சன்னியாச தர்மம்னு சொல்லுவாங்க. கொடுத்தா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு சாப்பிட்றது, வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றது. ராமகிருஷ்ணர் சிஷ்யர்கள் வந்து அவர் வந்து ராமகிருஷ்ணரை விட்டு விலகின உடனே யாரும் அவங்கள கவனிக்கலை. அவர் இருக்கும்போது கவனித்தாங்க. எல்லாம் வசதியாக இருந்தவங்க. ஒரு பாலடைஞ்ச பேய் மண்டபத்தில் இந்த 16 சிஷ்யர்கள் தங்கி போய் 2 பேரும் பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்களாம். காஞ்ச ரொட்டி கெட்டு போனாத்தையும் கொடுப்பாங்களாம். அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுதே இருந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடம் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாக இருக்குது. அன்னைக்கு அவங்க வளர்த்த விதம் எப்படின்னா, இப்படி விவேகானந்தர் இடத்துல எப்படி சாப்பிட்டார் தெரியுங்களா? அவர் போவார், சுற்றுவார், யாராவது கொடுத்தாத்தே சாப்பிடுவார். அப்படி ஒரு விரதம் இருந்தார். யார் கொடுத்தா சாப்பிடுவார், கேட்க மாட்டார். அப்படி போகும்பொழுது ஒரு இடம் இவருக்கு உணவே கிடைக்கல. ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காரு, யாரும் சாப்பிட்லையான்னு கேட்கல. அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ஒரு வியாபாரி முன்னாடி பல வகையான சாப்பாடை ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இவர் கிண்டல் பண்ணுறான். உனக்கு ஏன்னா இள வயசு, இவர் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்கீங்க, ஏன் சாமியாராக போனேன், ஏதாவது தொழில் பண்ணி சாப்பிட வேண்டியதானே, இப்படியெல்லாம் சோம்பேறியான்னு இவர் திட்டிக்கிட்டே சாப்பிட்றான் ரசித்து. இவர் பசி பட்டினியோட இறங்கி அப்படியே சாஞ்சி உட்காந்துருக்கு, நல்லா திட்டுறான். கீழே இறங்கி வந்து நின்றுருக்காரு ஸ்டேஷனில். அப்போ போய் அந்த ஒரு பசி மயக்கத்தில் அந்த தூணில் சாஞ்சி நின்னாரான். அவன் வந்து பிறகு திட்டிருக்கான். போய் இனியாவது ஏதோ ஒரு வேலையை பார்த்து நல்லா சாப்பிடுன்னு சொல்லி ஒருத்தர் வேகமாக டிஃபனுக்கு பாக்ஸில் சாப்பாடை கொண்டு வந்தானா. இப்படியே பார்த்துட்டு கீழே வச்சு அவர் நெடுஞ்சாங்கடே விவேகானந்தர் காலில் விழுந்தானா. ஐயா, அனுமார் உங்களுக்கு சாப்பிட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். என்னன்னு கேட்குறேன். இல்லை, நான் அனுமார் பக்தன், நான் ஒரு வியாபாரி, மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். இந்த ட்ரெயினில் இந்த மாதிரி ஒருத்தர் சாப்பாடுலாம் என்னுடைய பக்தன் வந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நீ கொடுன்னு சொல்லி சொன்னார். அவர் எனக்கு இப்படி எப்போயாவது சொல்லுவார் சில விஷயங்களை. அதனால் கரெக்டாக இந்த ட்ரெயின் உங்கள் உருவம் எல்லாம் காமிச்சிட்டார் எனக்கு. அப்போ அவர் எப்படி இருக்கார், கிடைச்சதை அவரை தேடி போகிறதில்ல. இவர் எப்படின்னா ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றார். அதில் இவருக்கு ஒரு திருப்தி, என்ன கிடைக்கிதோ அதில் ஆனந்தமாக இருப்பவர். இப்படி இந்த விஷயத்தினால இவர் சந்தோஷமாக இருக்கின்றார். இங்கே 3 விஷயம் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அதாவது பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்பவர், அந்த பரமேஸ்வரனை மனதில் இந்த உலகமாக காட்சி கொடுக்கிறார் என்று பாவனை செய்பவர், எல்லா திசைகளிலும் அலைந்து கொண்டு பிச்சை எடுத்து சாப்பிடுபவர், கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தக. பஞ்சாட்சரம் பாவன முச்சரந்தக. பாவனம்னா தூய்மைப்படுத்துகின்ற, நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரந்தக, பாவனம் உச்சரந்தக, ஜபம் செய்து கொண்டு, உச்சரந்தகன்னா ஜபம் செய்து கொண்டு, பதிம் பசூனாம் கிருதி, கிருதின்னா மனதில், பசூனாம் பசுபதியான பரமேஸ்வரனை, பாவயந்தக, பதிம் பசூனாம்னா பசுபதியான பரமேஸ்வரனை பாவயந்தக பாவனை செய்து கொண்டும் அல்லது தியானம் செய்து கொண்டும், திக்ஷாசனா திக்ஷுகு, திக்ஷுன்னா எல்லா திசைகளும், அதுக்கு அடுத்த வார்த்தை பரிப்ரமந்தக, பரிப்ரமந்தகன்னா அலைந்து கொண்டும், எல்லா திசைகளிலும் அலைந்து கொண்டும், முதல் வார்த்தை பிக்ஷாசனா பிக்ஷை எடுத்துக்கொண்டும், கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தக, கௌபீனத்தை மட்டும் ஆடையாக அணிந்து கொண்டிருக்கின்ற துறவி வாக்கியவான் ஆவார். இது 5வது சுலோகம். இப்போ 5 மந்திரம் முடிஞ்சது. இதனுடைய சாரத்தை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா, நாம் ஆனந்தமாக துக்கமற்று நிறைவோடு இருக்க உலக விஷயங்கள் மட்டும் காரணம் அல்ல. அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது இல்லாமலும் ஆனந்தமாக நிறைவோடு ஒருவரால் இருக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக இந்த மந்திரம்.
பிறகு நாம் எதெல்லாம் சுக காரணம் நினைக்கிறோமோ அது இல்லாவிட்டாலும் சுகமாக இருக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக. பிறகு இந்த உலகத்தில் யார் பாக்கியவான்கள்னு சொன்னால், எல்லாம் அடைஞ்சு துக்கமாக இருக்கிற பாக்கியவாசான் இல்லை. எல்லாம் இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, புகழ் இருக்குது, மரியாதை எல்லாம் இருக்குது. ஆனால் மனசில் அமைதியும் ஆனந்தம் இல்லைன்னா அவன் பாக்கியசாலி இல்லை. ஒன்றுமே இல்லை, ஆனந்தமாக இருந்தால் அவனே பாக்கியசாலி, அவனே புண்ணியம் செய்தவன் என்பதை காட்டுவதற்காக. பிறகு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் தேவைன்னா தேவை தான். அது கொஞ்சமாக இருந்தால் கூட அதை வச்சுக்கிட்டு இவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக இந்த யதிபஞ்சகம் என்ற நூல் எழுதப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 எடுத்துங்க. உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம். உண்ண உணவு உடுக்க உடை என்னன்னா எல்லா சுலோகத்துலேயும் கௌபீன வந்தகன்ட்டார். அவருக்கு உடுக்க உடை என்ன, வெறும் கௌபீனம்தான். அது எல்லா சுலோகத்துலேயும் வருது. பிறகு உணவு என்னன்னு சொன்னால் பிக்ஷை உணவு, பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது. 1ஆவது சுலோகத்தில் பிக்ஷை எடுத்து உண்றதுன்னு சொல்கிறாரு. 2ஆவது சுலோகத்தில் பிக்ஷை எடுக்கிறதுக்கு கைதான் பாத்திரம் கூட வச்சுக்கிறாதேங்கிறார். 5ஆவது சுலோகத்தில் ஊர் ஊராக போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்ற. 3மே ஒரே இதுதான். அப்போ பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது, கையில் எடுத்து சாப்பிட்றது உண்ண உணவு. அவருக்கு உடை இது கௌபீனம். இருக்க இடம் எப்படி சொல்லியிருக்குன்னா மரத்தடி. 2ஆவது சுலோகத்தில் மரத்தடி இருக்கடம். பிறகு 3ஆவது சுலோகத்தில் இந்த பிரபஞ்சமே அவருடைய, உலகமே அவருடைய, உள்ளே வெளியே நடுவே என்று சொல்ல அப்படி நினைக்காத அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அப்போ 3மே அவருக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடத்த சொல்லிட்டார். சரி, ஆனந்தமாக இருக்க என்ன காரணம்னு சொன்னால், முதல் இதில் பிச்சை எடுக்கிற இந்த உணவு உடை இருக்க இடம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டார். வேதாந்த வாக்கிய சிந்தனையினாலையும் பரபிரம்ம தியானத்தினாலும் ஆனந்தமாக இருக்கிறார் முதல் இதில். 2ஆவது சுலோகத்தில் பர வைராக்கியம், அதாவது வைராக்கியத்தில் 2 வைராக்கியம் இருக்குது. இவருக்கு அந்த கந்தை துணியை போல வைராக்கியம், அதனால ஆனந்தம். மமகாரம் அற்றவர், என்னுடையது என்ற எந்த சிந்தனையும் இவருக்கு, எந்த பொருள் மேலேயுமே பற்று இல்லை, அதனால் இவர் ஆனந்தமாக இருக்கிறாரு. பிறகு அகங்காரம் அற்றவர், அதனால் ஆனந்தமாக இருக்கார். ஆத்ம தத்துவத்தை அறிந்ததனால் ஆனந்தமாக இருக்கின்றார். பிறகு 4ஆவது சுலோகம் தான் ஆனந்த ஸ்வரூபம் என்ற ஞானம், அதனால் ஆனந்தம். இந்திரியங்கள் அனைத்தும் அமைதி அடைந்ததால் ஞானந்தம். எப்பொழுதும் பரபிரம்ம தத்துவ தியானம், மந்திர ஜபம், மனதில் பரமேஸ்வர தியானத்தினால் ஆனந்தமாக இருப்பவர். முதல்ல ஞாபகம் வச்சுங்க. முதல் சுலோகத்தில் உணவு பிக்ஷை, வேதாந்த வாக்கியத்தை சிந்தனை பண்ணுறாரு, பரபிரம தத்துவத்தை தியானம் பண்ணுறார். இந்த 3 விஷயம் கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தங்கிறது எல்லா சுலோகத்தையும் வந்துடும். 2ஆவது சுலோகத்தில் பர வைராக்கியம், வெறுப்பில்லாத வைராக்கியம், கந்தை துணியை போல உலகப் பொருள்களை பார்ப்பவர். மமகாரத்தை நீக்கியவர், என்னுடையது என்ற எண்ணம் அனைத்தையும் நீக்கியவர். பிறகு பிக்ஷா பாத்திரம் கைகள், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுங்கிறது மாதிரி இந்த 2ஆவது சுலோகத்திலே 3ஆவது சுலோகத்திலே மமகார அகங்காரத்தை நீக்கிறார். உடலும் உள்ளமும் நான் அல்ல என்பது 3ஆவது சுலோகம், அதில் அபிமானம் அற்றவர், அகங்காரத்தை நீக்கியவர். பிறகு ஆத்ம தத்துவத்தை மனதில் அறிந்திருப்பதால் ஆனந்தமாக இருப்பவர். உள்ளே வெளியே நடுவே என்று நினைக்காதவர்ங்கிறது இடத்தையும் சொல்லலாம், வேறுபாடு அற்றவர்னு சொல்லுவோம். இதுக்கு விளக்கம்லாம் அங்கே பார்த்துருக்கோம். 4ஆவது சுலோகத்தில் தான் ஆனந்த ஸ்வரூபம் என்ற ஞானமும், இந்திரியங்களை இயல்பாகவே அமைதி அடைந்ததால் ஆனந்தமாக இருப்பவரும், இரவும் பொழுதும் எப்பொழுதும் பரபிரம்ம தியானத்தில் இருப்பவர். 5ஆவது சுலோகத்தில் மந்திர ஜபம், மனதில் பரமேஸ்வர பாவனை, ஊர் ஊராக சுற்றி பிக்ஷை எடுத்து சாப்பிடுவது. இதனால் இவர் கௌபீனத்தை மட்டும் அணிந்திருந்தாலும் ஆனந்தத்தோடு நிறைவோடு இருக்கிறார் என்று இந்த சுலோகத்தில் சொல்லியிருக்கேன். இதோட நிறைவு பண்ணலாம். ஒரு தடவை படிச்சிடலாமா இதை எல்லோரும் சேர்ந்து? வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தக பிக்ஷாண்ண மாத்திரேன ச துஷ்டி மந்தக விஷோகமந்தக்கரணே ஸ்மரந்தக கௌபீன வந்த கழுபாக்கிய வந்தக
மூலம் தரோ கேவலமாஸ்ரயந்தக பாணித்வயம் போக்துமம் மத்ரயந்தக கந்தாமிவ ஸ்ரீமபி குத்ஸ்யந்தக கௌபீன வந்த கலுபாக்கிய வந்தக தேகாதிபாவம் பரிமார்ஜயந்தக ஆத்மானாத்மன்ய அவலோகயந்தக ஆத்மானம் ஆத்மனி அவலோகயந்தக. பிரித்து படித்தா அப்படி வரும். நாந்தர்ன மத்தியம் ந பகி ஸ்மரந்தக கௌபீன வந்த கலுபாக்கிய வந்தக ஸ்வானந்தபாவே பரிதுஷ்டி மந்தக சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டி மந்தக அகர்நிஷம் பிரம்மணி ஏ ரமந்தக கௌபீன வந்த கலுபாக்கிய வந்தக பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தக பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தக பிச்சாசனாதிக்ஷு பரிப்ரம்மந்தக கௌபீன வந்த கலுபாக்கிய வந்தக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.